ஹலோ எவ்ரிவன். 2023 முடிய போகுது. இந்த 2023ல நான் பண்ண விஷயங்கள், அது எதெல்லாம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிச்சு, எதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட்டிங்கே இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி 31 டிசம்பர் 2022 நாங்கள் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போயிருந்தோம். இந்த வீடியோ வந்து என்னோடய சிஸ்டர் தான் எடுத்தாங்க. இதை எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இப்படி வந்து நம்ம ஃபேட் ஆகிட்டோமே, அண்ட் தென் ஓவர் பிக்மெண்டேஷன் ஆகிடுச்சு, அண்ட் தென் ஹெல்த் ப்ராப்ளம் எனக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்து சிவியர் ஸ்டொமக் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஓகே, எல்லாம் சரியாயிடும், நம்மளும் டயட் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அண்டு 31st நைட்லேருந்தே எனக்கு வந்து சிவியரான ஸ்டொமக் பெயின். அப்படியே என்னோடய நியூ இயரே வந்துட்டு ஃபுல்லாக பெட்லேயே போயிடுச்சு. அதுக்கடுத்து நான் வந்து சென்னை வந்ததுக்கப்புறமே வந்து பெட்டை அட்மிட் பண்ணிடணும் அப்படின்ட்டாங்க. ஸோ வந்துட்டு போனால் எல்லா செக்கப்பும் பண்ணோம். கிட்டத்தட்ட 3 டேஸாக வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இதனால் ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்படின்ட்டு எல்லா செக்கப்பும் பண்ணதுக்கப்புறமா லைக் வந்து உங்களுக்கு சுகர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அண்ட் பிசிஓஎஸ் சிவியராக இருக்குது, தென் வந்துட்டு ஒபிசிட்டி ஜாஸ்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோடய லிவரில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது டியூ டு த அன்ஹெல்தி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி சொன்னதுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் வந்துட்டு என்னுடைய ஃபுட் ஹேபிட்டையோ லைஃப் ஸ்டைலையோ மாற்றலை அப்படின்னா என்னையே யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கே சொல்லிக்கிட்டேன். ஸோ அப்போலேருந்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா வந்து டயட் இருக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்போவுமே டயட் ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடாது. ஒரு விஷயத்தை எப்போவுமே கண்டினியூஸாக பண்ணும்போது தான் ரிசல்ட் தெரியும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக. ஸோ நான் அதனால் ஒவ்வொரு மந்த்தாக நான் ஒரு கேஜி குறைக்கிறதையே வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நினச்சி ஃபீல் பண்ணி ப்ரௌடாக என்ன நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு இந்த டயட்டிங்காக நான் வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டு இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது கலர்ஸு இல்லை இங்கே போகலாம் அங்கே போகலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் வந்துட்டு பண்ணியிருக்கேன். 2015 to 16 ஆல்ரெடி நான் ஒரு 20 கேஜி என்னோடய காலேஜ் டைம்லேயே குறைச்சதுனால என்னோடய பாடியோடைய நீட்ஸ் என்ன, அண்ட் தென் என்ன பண்ணால் அந்த மெட்டபாலிசம் ஆக்டிவ் ஆகுன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்படி எனக்கு கிராஜுவலாக தான் குறைஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட் பிக்சர் விட இதில் பார்த்திங்கன்னா எனக்கோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்னோடய ஃபுட் போர்ஷன்ஸை வந்துட்டு நான் கம்மி பண்ணேன். ஸோ வந்துட்டு சாப்பாட்டு முறையை மாற்றினேன் கம்ப்ளீட்டாக. ஸோ வந்துட்டு இது நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், சுகர் விட்டுருங்க, அண்ட் தென் வந்து ரைஸ் கம்மியாக சாப்பிடுங்க, வெஜிடபிள் அதிகமாக சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் நிறையா சாப்பிடுங்கன்னுட்டு. அது கூட வந்துட்டு நான் ஸ்டார்டிங் இனிஷியலி பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸசைஸ்னால் வந்து டான்ஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டு, டான்ஸ் ஆடினா வெயிட் குறையுமா இல்லை எக்ஸசைஸ் தனியாக பண்ணணுமான்னுட்டு. உங்களோட பாடியை நீங்கள் வந்துட்டு நகர்த்தினாலே அது ஒரு எக்ஸசைஸ் தான். நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்காமல் நீங்கள் வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், டான்ஸ் ஆடலாம், இல்லை யோகா பண்ணலாம், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஜூம்பா போகலாம், எதுனாலும் பண்ணலாம். உங்கள் பாடியிலேருந்து வேர்வை வெளியே வரணும், உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரெச் ஆகணும், அப்போ தான் அந்த பாடி வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பிசிஓஎஸ் மெயினாக இருக்கிறதுனாலே எனக்கு வந்து ஃபேஸு அண்ட் தென் எல்லாமே பிக்மெண்டேஷன் ஜாஸ்தி இருந்துச்சு. நான் மெயின் ஃபோக்கஸ்டாக என்னோடய ஃபுட்டை தான் வந்து மாற்றினேன். கிட்டத்தட்ட நான் வந்து இந்த ஒரு வருஷமாக என்னோடய டயட்டை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட்டு மட்டும்தானா, எக்ஸசைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபெப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நான் பண்ணேன். அதுவும் கண்டினியூஸாக இல்லை, டைம் கிடைக்கிறப்ப பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியல. நான் டான்ஸ் தான் மெயினாக பண்ணேன் வீட்லேயே. ஜிம் அந்த மாதிரி போகல. அதுவும் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் ஜிம் நீங்கள் போகலையா, ஜிம் போகாமலே எப்படி குறைச்சிங்கன்னு. ஜிம் போகணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களோட ஃபுட்டை கரெக்டாக வந்துட்டு நீங்கள் பார்த்து சாப்பிட்டாலே போதும், உங்களோட பாடி வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி காட் கிஃப்டடு பாடி என்னது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸோ இல்லை சாகினஸோ எங்கேயுமே இல்லை. நான் இது வரைக்கும் 3 டைம் வந்து அல்டிமேட் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அல்டிமேட்னா 20 கேஜி வந்துட்டு நான் குறைச்சிருக்கேன். அந்த டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு சாகோ இல்லை வந்துட்டு ஸ்ட்ரெச் மார்க்ஸோ ஆனது கிடையாது. அது வந்து என்னுடைய பாடி ஜீன். அதே மாதிரி என்னோடய மெட்டபாலிசம் வந்து ஈவனாக தான் பெருசாகும், ஈவனாக தான் பாடி சின்னதாகும். இது வந்து பாடி டு பாடி வந்து மாறும். இது நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது யாருக்கு எப்படின்னுட்டு. ஸோ நான் ஒவ்வொரு வெயிட் லாஸ் ஒவ்வொரு மந்த்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸை பார்த்து அட்மையர் பண்ணிவிட்டு, அண்ட் தென் இந்த இயரில் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா காஸ்டியூம்ஸுமே நான் வந்துட்டு போட ஆரம்பித்தேன். ஸோ என்னவே நான் ரொம்பவே அட்மையர் பண்ண ஆரம்பித்தேன் இந்த இயரில். அண்ட் இந்த இயரில் வந்துட்டு நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணேன் சக்ஸஸ்ஃபுல்லி, அண்ட் நிறைய பிரைட்ஸ் அட்டென்ட் பண்ணேன். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைமுக்கு
சாப்பிட்றது, மெயின் வந்து எண்ணெய் சாப்பிட்றது அப்படின்றது தான். நம்ம வந்து எண்ணெயே இல்லாமல் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நல்லது. அண்ட் தென் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ், சுகர் இல்லாமல், அண்ட் வந்து நல்ல தூக்கம். ஒரு ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் ராத்திரி தூங்கணும், பகல் நேரத்தில் கிடையாது. சாப்பிட்டு அப்படியே தூங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது நிறைய நெகட்டிவிட்டீஸும் என்னை சூழ்ந்துச்சு. அதாவது எவ்வளோக்கு பாசிட்டிவோ அந்தளவுக்கு நெகட்டிவும். நான் வந்து வெயிட் குறைச்சது ஃபேக்கு, வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளா ப்ளா ப்ளா. நான் இதுக்கெல்லாம் வந்துட்டு அசரவே மாட்டேன். ஏன்னா வந்து உங்களால் முடியாததுன்றதுனால தான் நீங்கள் உங்களோட ஆத்ம திருப்திக்காக ஏதாவது ஒன்று சொல்லி ஓகே அப்படியே மனசை தேத்திக்கிறீங்க. பட் யூ நோ வாட், ஐ won the கேம். எனக்கு வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் என்னுடைய 2023 மெகா ஹிட்டு. ஏன்னா நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ வரலாச்சு. அண்ட் தென் அவ்வளோ டாக் ஆஃப் த டவுனாக இருந்துச்சு. அப்படி ஒரு விஷயந்தான் வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்டும் கூட. ஸோ 493 மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சேர்ந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் நாங்கள் பண்ணோம். ஸோ எந்த மீடியா திருப்பினாலும் என்னை பற்றியான ஆர்டிக்கல், அண்ட் தென் ஸ்ரீதேவிஸ் கான்டூரை பற்றி விஷயங்கள் இது எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு இந்த விஷயத்தை நான் ஆர்கனைஸ் பண்ணதை. இது நான் யோசித்ததே. ஏன்னா யார் வேணால் எது வேணால் சொல்லலாம், இவங்க இது பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு. இதை யோசிக்கிறதுக்கே ஒரு வேணும் இல்லையா? இது வந்து யோசித்து இத்தனை பேரை வச்சு பண்ணணும், இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்கே ஒரு தனி இது வரணும் இல்லையா? அது எனக்கு மட்டும்தான் இருந்ததுன்றத நான் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்படி வந்து இருக்கிறது நிறைய நடக்குது. ஆனால் எங்கேயுமே இந்த அளவுக்கு அது வந்து டாக் ஆஃப் த டவுனாக மாறலை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணனேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், கர்நாடகான எந்த பக்கம் போனாலுமே இந்த ஆர்டிகல்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் என்னோடய குருவையுமே நான் வந்து இந்த இடத்துல வந்து பெருமைப்படுத்தினேன். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பொண்ணாக இந்த அளவுக்கு வந்து நானே பண்ணியிருக்கேன்னு. நான் வந்து ஆக்சுவலி செல்ஃப் லவ் பர்சன். நான் ரொம்ப வந்து செல்ஃப் லவ் பண்ணுவேன், அது பெருமையும் படுவேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்னொரு பிஸ்னஸ் சேவிங் ஸ்டோர் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக ரன் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். வித்தவுட் யூ நான் கண்டிப்பாக இதை நான் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் என்னை அட்மையர் பண்ணி நீங்கள் எனக்கு வந்துட்டு நான் போட்ட எல்லா காஸ்டியூம்ஸும் வந்துட்டு நல்லா இருக்குது, அண்ட் தென் எங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னு நீங்கள் என்கிட்ட கேட்டதுனால தான் நான் அத்தனை ஆர்டரையுமே என்னால் டெலிவர் பண்ண முடிஞ்சிச்சு. என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த இயர் வந்து என்னோடய இன்னொரு பிஸ்னஸ்க்கான பெரிய அடித்தளம் போட்டது ரொம்ப சந்தோஷமான இயராக இருந்துச்சு. ஸோ இந்த நான் ஒரு ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்குமே வந்துட்டு நல்ல ஆர்டர்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு நீங்கள் வந்துட்டு ரெகுலராக நம்பி கொடுக்குறீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னொரு விஷயம் நான் பண்ணேன் இந்த வருஷத்தில், அதுதான் என்னுடைய நியூ ப்ராடக்ட் வந்துட்டு லான்ச் பண்ணது. ஸோ ஃப்ரம் ஃபாரின்லேருந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி என்னோடய ஓன் பிராண்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படியே போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா ஒரு 2 மந்த் நான் ஆஃப் ஆகிட்டேன். 2 மந்த்துக்கு அப்புறம் வந்து என்னை நானே வந்து சரி பண்ணணும்னு நினச்சி மறுபடியும் வந்துட்டு உள்ளே வந்தேன். ஸோ இந்த 2 மந்த்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதிலேருந்து வெளியே வரத்துக்கு நானே வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய நாள் போச்சு. அப்படி என்ன மென்டல் பிரேக் டவுன் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்போவுமே சொல்லுவாங்கல்ல, யாரையும் சீக்கிரம் நம்பாத, அது என்னவாக இருந்தாலும் சரி, உன்னோட ஃபேமிலி தவிர யாரும் நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டல் பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைக்கிற யாருமே நமக்கு க்ளோஸ் கிடையாது. அது எந்த நேரம் எப்படினாலும் மாறும். அந்த சுச்சுவேஷனை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. அண்ட் தென் ஸ்ட்ராங் பீப்புள் ஹேஸ் வெரி சாஃப்ட் ஹார்ட். இதுதான் உண்மை. என்ன தான் நம்ம வந்து வெளியில் வந்து அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட் ஹார்ட் இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த அக்டோபர் வரைக்கும், நான் அக்டோபர் நவம்பர்லலாம் நான் ஃபேஸ் பண்ணது. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட அந்த டைம் ரொம்ப ஆக்டிவாக இல்லை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில். ஸோ அதுக்கப்புறமா என்ன நானே வந்துட்டு இதிலேருந்து கண்டிப்பாக வெளியே வரணும், ஸ்ரீதேவி இப்படியே போயிடக்கூடாது, ஸ்ரீதேவியால் வெளியில் வர முடியும் அப்படின்னு நானே என்னை வந்து ரொம்ப மைண்ட் அளவில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் நான் ஸ்பிரிச்சுவலாக போக ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கு வந்து இந்த இயர் வந்து ஸ்பிரிச்சுவலாக நான் ரொம்ப நம்பவும் ஆரம்பித்தேன். அப்படியே என்னை நான் ரீஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வந்து இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து உடம்பு குறைஞ்சதுக்கப்புறமா நிறைய பேர் என்னென்னா, உடம்பு குறைச்சிட்டா
கலர் வந்துடுமா, கலராக இருக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டாங்க. என்னடா என்கிட்ட போய் சவால் விட்டுட்டீங்களேடா, சவால் விட்டுட்டாலே எனக்கு தாங்க முடியாதே அப்படின்னு. ஏன்னா என்னோட கேரக்டர் படி இதுதான். ஏன்னா என் ஊரை என்னால் தாண்ட முடியாதுன்னு சொன்னாங்க, என்னால் உடம்பை குறைக்க முடியாதுன்னு சொன்னாங்க, என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னாங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இதை சொன்னோன்னே உன்னை இன்னும் கலராக இருந்தால் கையில் பிடிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல அந்த கோவம். ஏன்டா என்னால் கலர் ஆக முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது ஒன்றும் முடியாத விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் இதையும் பண்ணேன். ஸோ என்னோட 2023 பார்த்தீங்க அப்படின்னா நான் 480 மேக்கப்ஸ் பண்ணேன், 779 ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், 130 கிளைண்ட்ஸ் நான் சீமிங் ஸ்டோரில் ஆர்டர் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒன் வேர்ல்ட் ரெக்கார்ட், தென் 850+ ஸ்டூடெண்ட்ஸை நான் இந்த இயரில் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன நினைக்கும் போது. அண்ட் தென் 68 எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் பாடி பெயிண்டிங் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய ஓன் ப்ராடக்ட்டை நான் லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த இயர் அவ்வளோ சூப்பராக போச்சு. என்னதான் நான் டிப்ரெஷன் இருந்தாலும் அடுத்த இயருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் நான் இதுக்கப்புறம் லேர்ன் பண்ணுறதை வச்சு இன்னும் நான் என்னால் அப்கிரேட் பண்ணணும்னு தான் யோசிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு மேஜிக்கை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். என்னோடய ஃபாலோவர்ஸ் இந்த டஃப் சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் என் கூட இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ 2023. நீங்கள் எனக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தீங்க, வலிகளும் கொடுத்தீங்க. ஆனால் 2024 எப்படி இருந்தாலோ அதை நான் ரொம்ப 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 தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.